கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் 18/7/2025 வெள்ளிக்கிழமை. புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. Blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு சில நிமிடங்கள் இந்த வார்த்தைகளை குறித்து சிந்தித்து நாம் கர்த்தருடைய கரத்தில் இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் இந்த புதிய நாளில் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு வார்த்தை, தாழ்மையின் சிந்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மையின் சிந்தை, ஆவியில் எளிமை, இதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலே நாம் இந்த வார்த்தைகளை சில நிமிடங்கள் தான் தியானிக்க போகிறோம். இதை குறித்து இன்னும் அதிகமான வசனங்களை நீங்கள் கேட்க விரும்பினால் இதே இதில் ரிலேட்டட் வீடியோஸில் நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா ஏர்னஸ்ட் ஜெபதாஸ் இந்த யூடியூப் சேனலில் வீடியோஸ் பதில் நீங்களே கேட்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் வேண்டுமேயானால், நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமேயானால், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? தாழ்மையின் சிந்தையோடு கூட ஜெபம். அதனால தான் 2 நாளாக 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்திருக்கிற நான் கேட்டவள் பாவத்தை மன்னித்தவள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். If my people who are called by my name will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways, then will I hear from heaven and will forgive their sin and will heal their land. அருமையானவர்களே, தேவனுக்கு உண்மையாய் தாழ்மைப்படுவோம், அர்ப்பணிப்போம். ஜெபத்தை கேட்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், நம்மை சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிப்பார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்று தான். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது மீக 6:8, உன் தேவனுக்கு உண்பதாக மனத்தாழ்மையை நடப்பதை இல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கிறார். அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளில் கர்த்தர் இந்த காலவேளையில் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. தேவனுக்கு உண்பதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து எங்களுடைய பேச்சு, ஸ்பாவம், நடை, உடை, செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் தாழ்மையோடு நடந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்க கிருபை பாராட்டும். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.